கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்தையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு நான் அருளி செய்வேன் அப்படிங்கிறார். உங்க இருதயம் இன்னைக்கு எதை நினைத்து கொண்டிருக்கிறதோ அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். நிச்சயமாக உங்களுக்கு தருவேன். உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு நான் அருளி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம், மன விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு திருமறை சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு அப்படிங்கிறார். கவலைப்படுகிற பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், கர்த்தரிடத்திலே நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருங்கள், எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார் என்று ஒரு மனமகிழ்ச்சியோடு இருக்கும்போது இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிறார். எத்தனையோ பேர் இன்னைக்கு வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். கவலைப்படுவதனால நீங்கள் ஒரு முளத்தை கூட உங்களால் கூட்ட முடியாது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், அவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.